إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றியொத்த சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைமைகளிலையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இன்றைய குத்பாவின் மூலமாக நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்த ஒரு விசேடமான ஒரு குணத்தை பற்றி உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஹஜ்ஜுடைய காலம், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி பேசுகிறோம். ஹாஜிமார்கள் அல்லாஹுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளுடைய அமல்களில் ஈடுபடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உதுஹியாவுடைய பிராணிகளை தெரிவு செய்வதில், அந்த கடமையை முறையாக நிறைவேற்றுவதில், அது சம்பந்தமான விடயங்களில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கிறான், உயர்வுகளை கொடுத்திருக்கிறான், அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான். ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நேசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்வும் செய்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த உயர்வுகள் பெறுவதற்கு அவர்களிடம் பல சிறப்பம்சங்கள் இருந்தது. அதில் ஒரு சிறப்பம்சம் தான் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்கிறான், வகான ஷாக்கிரன் லிஅன்உமிஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அதற்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அருட்பாக்கியங்களை எடுத்துக்கொண்டு என்னை மறந்தவர்கள் அதிகம், என்னை நினைவு கூர்பவர்கள், எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் ரொம்பவே குறைவு. என்னுடைய உபகாரத்தை, என்னுடைய பாக்கியங்களை பெறக்கூடியவர்கள் எல்லோரும். ஆனால் அவர்களில் நான் தந்த பாக்கியங்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், அல்லாஹ்வுக்கு மிக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் குறைவு என்றும் சொல்கிறான். அல்லாஹ் எங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. கனிமானவர்களே, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல.
நன்றி செலுத்துவது என்பது ஒரு பரந்த விசாலமான அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல். நன்றியோடு நடந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் அல்லாஹ் ஒரு பெயராக வைத்திருக்கிறான் ஷக்கூர். நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். அல்லாஹ் நன்றியுள்ளவன். நாங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் அதோடைய ரிட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் நன்றி மறந்துடுவோம், செய்ததை சொல்லி காட்டுவோம், செய்தவர்களே மறந்துடுவோம், ஞாபகத்திலே இருக்காது. அவரால் தான் நாங்கள் முன்னுக்கு வந்திருப்போம், அவரால் தான் நாங்கள் உலகத்துக்கு வந்திருப்போம், அவரால் தான் ஒரு அந்தஸ்துக்கு இருப்போம், அவரால் தான் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஆனால் அவர்களை வெகு சீக்கிரம் மறந்திருப்போம். ஆனால் அல்லாஹ் நன்றி உள்ளவன். ஒரு போதும் அல்லாஹ் அடியார்களுடைய விடயத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு கூலி கொடுப்பதில் மறப்பது கிடையாது. சிறப்பை கொடுப்பான். நாம் ஒரு அடி வந்தால் அல்லாஹ் பல அடி வருவான். நாம் ஒரு மூலம் வந்தால் அல்லாஹ் பல மூலங்கள் வருவான். அல்லாஹ் ரொம்ப நன்றியோடு அடியார்களும் நடந்து கொள்வான். அவன் ஷக்கூர், அவன் ஷாக்கிர். அன்பானவர்களே, நபிமார்களுக்கும் இந்த குணம் இருந்தது. அநேகமான நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது விசேடமாக நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் ரொம்பவே நன்றியுடையவர்கள். காலமா குழந்தை கிடைக்கல, நீண்ட காலமா குழந்தை கிடைக்கல, கேட்டு இருந்தார்கள். அல்லாஹ் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் ஒரு முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக். கிபர், என்னுடைய முதிர்ந்த வயோதிப நிலைமையில் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சொல்வார்கள் உலமாக்கள், முதலாவது நன்றி என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஒன்று. ஷுக்குர் என்பது வெறுமனே நடிப்போடு, வெறுமனே வாய் வார்த்தையோடு சம்பந்தப்படக்கூடியதல்ல. அல் கல்பி, உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வெளியாகணும். யா அல்லாஹ், இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் சொந்தக்காரன். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன நிஅமத்துகள், பெரிய நிஅமத்துகள், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நன்றி உள்ளவன். நான் ஏற்கனவே சொன்னேன், லஇன் ஷக்கர்தும், நாங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிப்போமாக இருந்தால் நன்றியுள்ள அல்லாஹ் சொல்கிறான் லஅஸீதன்னகும், நாங்கள் உங்களுக்கு தந்ததை இன்னும் அதிகமாக தருவோம். என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள், நீ தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், நீ தந்திருக்கக்கூடிய மனைவி மக்கள், நீ தந்திருக்கக்கூடிய உறவினர்கள், குடும்பங்கள், நீ தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீ தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானங்கள், கல்வி ஞானங்கள், சொத்து செல்வங்கள், ஆட்சி ஆளுமைகள், தகுதிகள், தகமைகள் எல்லாமே மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது. யா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணுக்கு விளங்கக்கூடிய அருட்பாக்கியங்கள் இவைகள் ரொம்ப உயர்ந்தது, விலை மதிக்க முடியாதது, வாங்க முடியாதது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். சொல்லணும் அன்பானவர்களே, யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமாக நீ ஆக்கி இருக்கிறாய், உனக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். இஸ்லாத்தை தேடி மக்கள் சிரமப்படுகிறார்கள். சிரமம் இல்லாமல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் ஈமான். யா அல்லாஹ், முஸ்லிமா மாத்திரம் இல்லாமல் உன்னை நம்பி, உன்னுடைய வார்த்தைகளை நம்பி, உன்னை காணல, உன் ரசூலை காணல, உன் கலாம் இறங்குறத நாங்க காணல, நம்பி இருக்கிறோம், ஈமானுடையவர்களாக இருக்கிறோம். ஈமானை தந்திருக்கிறாய். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் ஈமான். யா அல்லாஹ், ஈமானை தந்த உனக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறணும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க யாரும் நினைச்சிட வேணாம், நீங்க என்னென்ன உலகத்தை நிலைமைகள் இருக்கிறீங்களோ, அருட்பாக்கியங்கள் அடைஞ்சு இருக்கிறீங்களோ, அதெல்லாம் ஏண்ட கெட்டித்தனம், ஏண்ட அறிவு, என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஆளுமை இல்ல. அன்பானவர்களே, ஃபமினல்லாஹ், அது பியோ அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது. எங்களை முயற்சி செய்ய வச்சு அல்லாஹ் தந்து இருக்கிறான். முயற்சிக்கு அல்லாஹ் கொடுப்பானாக இருந்தால் உலகத்தில் எங்களை விட பல மணித்தியாலங்கள் 24 hours வேலை செய்யக்கூடியவர்கள், 24/7 வேலை செய்யக்கூடியவர்கள், சரியான கடுமையாக வேலை செய்யக்கூடியவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும். இல்ல அன்பானவர்களே, அல்லாஹ் தெரிவு செய்து உலகத்தில் மக்களை உயர்வு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம். நன்றி உள்ளவர்களாக இருந்து கொள்வோம். நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்து இருக்கிறான்,
உலகத்தை ஆண்டவர்கள், உலகத்தை ஆண்டவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறான் சொல்லுவாங்க, நான் நன்றி செலுத்துறதுக்கா அல்லது நான் நன்றி மறக்கிறதுக்கா? உலகத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். அப்படி நாங்க யாரும் இல்லை. அவரை பார்த்தால் அவரோட மேலொத்தர் இருப்பார், அவரோட கீழொத்தர் இருப்பார். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆண்டவர்கள். சொல்லுவாங்க, ரப்பி அவுஸிஅனி, வார்த்தையை பாருங்கள். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வார்த்தையை பாருங்கள். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. வாப்பாவும் நபி, மகனும் நபி, நபியிட பரம்பரையில் வந்திருக்கிறவர் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய வாப்பாவுக்கும் நீ நிறைய அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறாய். வாப்பா நபி, நான் நபி, ஆனால் நீ எனக்கு உலகத்தே தந்திருக்கிறாய். இந்த அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆளாக யா அல்லாஹ் நீ என்னை ஆக்கி வச்சிடு. நன்றி மறந்தவனாக என்ன ஆக்கி வச்சிடாதே. உனக்கு நன்றி உள்ள நீ தந்தவைகளுக்கு உபகாரம், உன்னுடைய உபகாரத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்ன ஆக்கணும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால் அன்பானவர்களே, அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். முதல் நன்றி அல்லாஹுக்கு. இரண்டாவது ஒரு நன்றி இருக்குது அன்பானவர்களே, அது உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்றதுக்கு வாரதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய பெற்றோர்கள், எங்களுடைய உம்மா அப்பமார்கள், அவர்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வது. குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கிறது, ரொம்ப ஆழமானது. சில வேளை நாங்கள் ஓதுற நேரம் அதனுடைய கருத்துக்கள் ஆழங்கள் விளங்காம இருக்கலாம். அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை குர்ஆன்ல சேர்த்து சொல்லியிருக்கிறான். அந்த சேர்த்து சொன்ன ஒன்றுதான் அல்லாஹும் பெற்றோர்களும். அல்லாஹும் பெற்றோர்களும், அல்லாஹும் பெற்றோர்களும். அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக். அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் எந்த அருளும் கிடையாது. ஆனால் தாய் தகப்பன் என்ன அருள் செஞ்சாங்க எங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பேரோட சேர்த்து சொல்றதுக்கு. அனிஷ்குர்லி, எனக்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். வலிவாலிதைக், உம்மா வாப்பாவோடையும் நன்றியோடு நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் அல்லாஹ்வோட சேர்த்து சொல்றதுக்கு உம்மா வாப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, உம்மா வாப்பா ஒன்றுமே உங்களுக்கு செய்ய தேவையில்லை. நீங்க உம்மா வாப்பாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்றதுக்கு வாப்பா உம்மா உங்களுக்கு சொத்து பத்தி எழுதி தரணும், காணி பூமி தந்திருக்கணும், வாகனங்கள் தந்திருக்கணும், உங்களுக்கு உயர்த்தி வச்சிருக்கணும் என்ற எந்த தேவையும் கிடையாது. உலகத்தில் நீங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த ஒன்றே போதும் நீங்கள் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு. சில வேளை யோசிக்கிறேன், நாங்க உம்மா அப்பாக்கு நான் ஏன் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் சில வேளை நாங்கள் யோசிக்கலாம். இல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அன்இஷ்குர்லி, நான் உங்களுக்கு செஞ்ச உபகாரம் அதில் சந்தேகம் கிடையாது, நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். வலிவாலிதைக், உங்களோட உம்மா வாப்பாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, உம்மா வாப்பாவோட விஷயத்துல நன்றி என்றால் 3 விஷயம் நடக்கும். நாங்கள் உம்மா வாப்பாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமாக இருந்தால் 3 விஷயம் கட்டாயம். பிள்ளைகளாக எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் பக்கம் 3 விஷயத்தை உலமாக்கள் கட்டாயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்று அத்துஆ, ஒன்று துஆ. அல்லாஹ் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறான், சில துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சொல்லி தந்திருக்கிறான். இன்னும் சில துஆக்கள் நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதில் ஒரு துஆ தான் அல்லாஹ் சொல்றான், வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா, அல்லாஹ் சொல்லி தர துஆ. இந்த துஆவுக்கு முன்னால குர்ஆனை கொஞ்சம் எடுத்து உலமாக்கள் உட்கார்ந்து பாருங்க, நேரம் போதான ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த துஆவுக்கு முன்னால அல்லாஹ் சில ஒழுக்கங்களை சொல்லி தரான். உம்மா அப்பாவுடைய நடக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களை சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியா சொல்கிறான், இதெல்லாம் நீங்க ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது. வஹ்ஃபித்லஹுமா ஜனாஹதுல்லி, ரொம்ப பணிஞ்சி தாழ்ந்து நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆர்டர் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு துஆவையும் சொல்லி தரான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துஆவுடைய அழகை பாருங்கள். நாங்கள் மிச்ச காலமா ஓதி இருப்போம் இந்த துஆவை. இந்த துஆவுடைய அழகை பாருங்கள். சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா, உங்களோட உம்மாக்கும் வாப்பாவுக்கும் அருள் செய்யட்டும் என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். அப்படி சொல்லினா முடிஞ்சு துஆ. உம்மா வாப்பாக்கு ரஹ்மத்தை கேட்டு அருளை கேட்டு துஆ கேளுங்கள்.
இல்ல அதை நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? அல்லாஹ் அந்த ஒழுக்கத்தை அழகாக சொல்லி தருகிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா, உங்களோட உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் யா அல்லாஹ் இரக்கம் காட்டுன்னு சொல்லி துஆ செய்யுங்க. எப்படி இரக்கம் தெரியுமா? கமா ரப்பயானி சகீரா, நான் சின்னவனாக இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அப்படியா அல்லாஹ் நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. அன்பானவர்களே, பச்சிலம் குழந்தைகளாக இருக்கிற நேரம் எங்களுக்கு காட்டின இரக்கத்தை எங்களுக்கு கண்ணால பார்த்திருக்கேன், எங்களுக்கு உணர்ந்து இருக்கேன். எப்படி எப்போ நாங்க துஆ கேட்கறது? யா அல்லாஹ் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்க? பச்சிலம் குழந்தை வளர்ந்து விளங்கக்கூடிய வயசுல தான் உம்மா வாப்பா எனக்கு இப்படி இருக்கிறாங்களே என்றதை விளங்கி கொள்ளலாம். சின்ன வயசுல புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனா பார்த்திருக்கிறோம். உம்மா வாப்பாவுடைய உள்ளம் துடிக்கிறத பார்த்திருக்கிறோம். நாம் உறங்குற வரைக்கும் அந்த உள்ளங்கள் உறங்காது, நாங்க சாப்பிடுற வரைக்கும் அந்த வாய் சாப்பிடாது. அன்பானவர்களே, அப்படியான ஒரு இரக்கம், நன்றி கடன் படாத ஒரு இரக்கம், என் புள்ள எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் தரணும் என்று எதிர்பார்க்காத ஒரு இரக்கம். சேலரி கிடையாது, ரிட்டர்ன் கிடையாது, அப்ரிசியேஷன் கிடைக்காது, எனக்கு மகன் புகழணும், என்னை மகன் தூக்கி வைக்கணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பியோ மகன் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரே ஒரு இரக்கம். கமா ரப்பயானி சகீரா, எப்படி உம்மா அப்பா எனக்கு இரக்கம் காட்டினார்களோ யா அல்லாஹ் நீனும் வித்தவுட் எனி கண்டிஷன் நீ எனக்கு இரக்கம் காட்டுது, உம்மா அப்பாக்கு இரக்கம் காட்டு. உம்மா அப்பா ஷர்த்து போட்டு நிபந்தனை போட்டு எங்களுக்கு இரக்கம் காட்டியிருந்தாள். அப்படி நிபந்தனை போட்டு இரக்கம் காட்டல. புள்ள வெள்ளையா இருக்குது, புள்ள கருப்பா இருக்குது, புள்ள நல்ல பரிபூர்ணமா பிறந்து இருக்குது, புள்ள அங்கவீனமா பிறந்து இருக்குது, புள்ளைக்கு ஒரு கை இல்ல, புள்ளைக்கு மலம் போகுது இல்ல, எந்த உம்மாவும் எங்களை வீசிட்டு போட்டு வரல. கண் இல்ல, பார்வை இல்ல, மலம் போறதுக்கு வழி இல்ல, பட்டை போட்டு எடுக்கிறாங்க, மலத்தை நான் துடைக்க மாட்டேன், எந்த உம்மாவும் அப்பாவும் சொல்லல. கமா ரப்பயானி சகீரா, எல்லாம் என் உம்மா எனக்கு சின்னத்துல எப்படி இரக்கம் காட்டினாங்களோ நீனும் எங்களோட உம்மா அப்பாவுக்கு இரக்கம் காட்ட துஆ. ரெண்டாவது அல் இஸ்திக்ஃபார். உம்மா வாப்பாக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்கணுமாக இருந்தால் செய்ய வேண்டியது அன்பானவர்களே அல் இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் 7 அமல்கள் இருக்குது, அது நிலையான தர்மங்கள், அது உம்மா வாப்பா கபருக்கு போன போறவும் அந்த நன்மைகள் போய் சேரும். சபுன் யஜ்ரி லில் அப்தி அஜ்ருஹுன்ன வஹுவ ஃபீ கப்ரிஹி பஅத மௌதி இல்மன் அல்லமஹு அவு நஹரன் அஜ்ராஹு அவு பிஅரன் ஹஃபரஹு. 7 அமல்கள் சொன்னாங்க. அதுல சொன்னாங்க அவு வலதன் அவு தரக வலதன் யஸ்தக்ஃபிரு லஹு பஅத மௌதி, உம்மாவுடைய வாப்பாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் அல்லாஹும்ம ஃகிர் லஹு என்று சொல்லக்கூடிய, என் உம்மாவுடைய பாவத்தை மன்னி, என் வாப்பாவுடைய பாவத்தை மன்னி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை யார் உலகத்தில் விட்டுட்டு போவார்களோ நிலையான தர்மத்தை விட்டுட்டு போகிறார்கள். இஸ்திக்ஃபார். رب اغفر لي ولوالدي رب اغفر لي ولوالدي. காலையில மாலையில இஸ்திக்ஃபார் செய்கிறோமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம், அதில் ஒரு இஸ்திக்ஃபாரை சேர்த்துக் கொள்ளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னி, வலிவாலிதைய என்னுடைய உம்மாவுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபாரை சேர்த்துக் கொள்வோம். மூணாவது அன்பானவர்களே, உம்மா வாப்பாக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமாக இருந்தால் அஸ்ஸதகத்து அன்ஹும் அஸ்ஸதகத்து லஹும், அவர்களுக்காக வேண்டி தர்மம் செய்வது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி قد ماتت, என் உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, அஃப அத்தஸத்தகு அன்ஹா, என் உம்முக்கு சார்பாக நான் தர்மம் செய்யவா, சதகா கொடுக்கவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால நஅம், கட்டாயம் கொடுங்க, கட்டாயம் கொடுங்க, உம்மாவுக்கு வாப்பாவுக்கு நீங்க உங்களோட உம்மாவுடைய பேர்ல தர்மம் செய்யுங்க. சாதரம் அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, உம்மாக்கு தர்மம் கொடுக்கலுமாக இருந்தால் அந்த தர்மம் உம்மாவுக்கு போய் சேருமாக இருந்தால் கொடுக்கறத நல்லா கொடுக்கணும். கேட்டாங்க, ஃபஅய்யு ஸதகதி அஃதல், யா ரசூலல்லாஹ் எனக்கு சொல்லித்தாங்க, நான் உம்மாக்கு சதகா செய்யணுமாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? எவ்வளோ சதகா இருக்குது, அரிசி கொடுக்கலாம், ட்ரை ரேஷன் கொடுக்கலாம், பள்ளி கட்டலாம், மதரசாக்கள் கட்டலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸக்யுல் மா, உங்களோட உம்மாவுடைய பேர்ல தண்ணீருக்குரிய ஏற்பாடு ஒன்று யாருக்கு சரி செஞ்சு கொடுங்க, தண்ணியோட ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. ரிவாயாத்துகளை வருகிறது, மதீனாவுடைய தெருக்களில்
வஹாதிஹி சிகாயத்து ஆலு சஅதின், இது சஅத் ரலியல்லாஹு குடும்பத்தாருடைய தண்ணீருடைய ஏற்பாடு என்று பிரபலமாக கூடிய அளவுக்கு அவர்கள் மதீனாவை சூழ உம்மாவுடைய பெரிய தண்ணி ஏற்பாடு செய்தார்கள். அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இறந்து இருக்கிறார்களோ, அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து இருக்கிறார்களோ, அவர்களுக்கு துஆ செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், நிலையான தர்மங்களில் ஏதாவது ஒன்றை அவருடைய பேரில் செய்து கொடுப்போம். முன்னோர்கள், அன்பானவர்களே, தண்ணி விற்கிறது இல்லை, தண்ணி எங்கேயும் விற்கிறது இல்லை. தண்ணிக்குரிய ஏற்பாடுகள் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்களில் பாதையோரங்களில் வைக்கப்பட்டிருக்கும். இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் பல பள்ளி வாசல்களில் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது, கடைத்தெருக்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய ஒரு பெயரில் ஏற்பாடு செய்து வைப்பார்கள். காரணம், தண்ணீர் கொடுப்பதே அல்லாஹுக்கு விருப்பமான அமல். நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு தடவை கிணத்துக்குள்ள இறங்கி ஒரே ஒரு தடவை கொடுத்த ஒரு நாய்க்கு கொடுத்த தண்ணீரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால், ஒரு சமூகத்துக்கு கொடுக்க, ஈமான்தாரிகளுக்கு கொடுக்க, அல்லாஹ்வை ஏற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீருடைய கூலி நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மூன்று அன்பானவர்களை, இந்த செய்தி நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது உங்களுக்கு அல்ல, இது உங்களோட துணைவியார்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருக்கிறாங்க. ஒரு காரணம், நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். பெண்கள் அவசரமாக நன்றியை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு எப்பயும் சொல்லி கொண்டிருக்கணும், கணவனுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க சொல்லுங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரா, வாயால உள்ளத்தால மனமாற கணவனுக்கு துஆ செய்யக்கூடிய பெண்களாக எங்களோட பெண்கள் ஆக்குறது அது எங்களோட ஒரு கடமையாக இருக்குது. எப்பயும் பார்த்தாலும் குறை, என்னதை கொண்டு வந்தாலும் குறை, என்ன செஞ்சாலும் குறை, எங்க போனாலும் குறை, எதை பார்த்தாலும் குறை, அவரமாய் வாழணும், இவரமாய் வாழணும், இந்த ஊட்டமாய் வாழணும் என்று கம்பேர் பண்ணி தன்னுடைய குடும்பத்துடைய கணவரை தாழ்த்தி இறக்கி கீழே போட்டு நன்றி மறக்கக்கூடிய பெண்களாக எங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடாது. இந்த வீட்டுடைய பெண்கள் வீட்டில் நன்றி மறப்பவர்களாக இருப்பார்களோ அந்த வீடு முசீபத்துடைய வீடாக இருக்கும் உலமாக்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். ஏன் எப்ப போனாலும் குறையாகத்தான் இருக்கும். அதனால் அன்பானவர்களே, இந்த செய்தியை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கணவனுடைய இன்றைக்கு கிடைச்சிருக்கும், நாளைக்கு கிடைக்காம இருக்கும். எது இருக்குமோ அதை கொண்டு கனாத் போதும் என்ற தனத்தை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த துஆக்களை சொல்லிக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 10 அடுப்பு 10 இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு போதும் முறைப்பட்டது கிடையாது. ஏதாவது சாப்பாடு இருக்குதா, இல்ல, 2 பேரும் சேர்ந்து நோம்பு பிடிச்சுக் கொள்வார்கள். உள்ளதை கொண்டு போதுமாக்குவார்கள், திருப்தி பற்றுக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, ஏதாவது இருக்குதா, வினாக்கிறு தான் இருக்குதுன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சு கொண்டே சொல்லுவாங்க, நிஅமல் இதாமுல் ஹல், சாப்பாட்டுல ஆணங்களை சிறந்ததா வினாக்கிரி தான் என்று சொல்ல அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. அன்பானவர்களே, நன்றியோடு நடந்து கொள்வோம், மனைவிக்கு இதை சொல்லுவோம். 4வது, நன்றி கட்டாயம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இவை சீக்கிரம் மறந்து போனவர்கள். அதுதான் எங்களுக்கு உபகாரம் செய்தவர்கள். எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இருந்து, எங்களோட சகோதர சகோதரிகள் இருந்து, எங்களோட மாமா, எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இருந்து பெரிய ஒரு பட்டியலே இருக்குது. ஆனால் நாங்கள் நிறைய மறந்துட்டோம். எனக்கு ஆபாத்தா ஓதி தன்னுடைய முஅல்லிம், என்னுடைய உஸ்தாத், எனக்கு படிச்சு தந்த டீச்சர், எனக்கு படிச்சு தந்த மாஸ்டர், எனக்கு தொழில் தந்த தொழில் வழிகாட்டினவர், எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தந்தவர், ஒரு மூத்தவர், மஹல்லால் இருக்கக்கூடியவர், நான் சிரமத்த நேரம் என்னை தட்டி கொடுத்து சஞ்சலப்படவான் என்று சொல்லி எனக்கு தைரியம் ஊட்டினவர், என்னை என்கரேஜ் பண்ணினவர், எனக்கு உதவி செஞ்சவர், என்னை தூக்கி விட்டவர், எனக்கு ஆறுதல் சொன்னவர், பெரிய ஒரு பட்டியலே இருக்குது. எங்களோட உஸ்தாவுடைய பேரை நாங்கள் மறந்துட்டோம். ஆபாத்தா யார்ட்டு ஓதுனீங்க, யார்ட்டோ ஒரு ஹஸ்ரத் ஓதினோம் என்று சொல்கிறோம். அவரால் தான் நாங்கள் ஓதுகிறோம். ஆனால் அவரை எங்களுடைய துஆக்களை மறந்து இருக்கிறோம். எங்களை உபகாரம் செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நலவு செய்தவர்கள், உதவி செய்தவர்கள், பணம் தந்தவர்கள், வழிகாட்டினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற உபகாரத்தை யாரெல்லாம் நன்றி செலுத்தாங்க இருப்பாங்களோ, கண்ணுக்கு விளங்காத அல்லாஹ்வுக்கு நன்றியே செலுத்த மாட்டாங்க. மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். கண்ணுக்கு விளங்குற உபகாரம் விளங்குற இவரால தான் முன்னுக்கு வந்தேன். அன்பானவர்களே, யாரால முன்னுக்கு வந்தோமோ அவரை நாங்க சில வேளை கணக்கெடுக்கிறதும் கிடையாது. அவரால் தான் எங்களை தூக்கி விட்டு இருப்பார். நாங்க இப்ப எங்கேயோ இருக்கிறோம். அவர் எங்களுக்கு வழியை காட்டினார், சின்னொரு கேபிட்டல் ஒன்று தந்தார். இன்றைக்கு நாங்கள் அவரை விட பல முன்னுக்கு இருக்கிறோம். ஆனால் அவரை பார்த்தா நாங்கள் பேச ரெடி இல்லை. ஏன்னா எங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற. அன்பானவர்களே, ஸ்டேட்டஸ் ஒன்றும் கிடையாது உலகத்தில். எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
கட்டாயம் துஆ செய்ய வேண்டிய கடமையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேடமான ஒரு குணம் இருந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாராவது என்ன சரியும் செஞ்சால், கொஞ்சம் கேட்டுக்கோங்க அன்பானவர்கள், யாராவது என்ன சரி உபகாரம் ஒன்று செஞ்சால், சாப்பாடு கொடுக்குறாங்க, பால் அனுப்புறாங்க, ஹதியாக்கள் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சா ரிசீவ் பண்ணினால் உடனே அதுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடுவாங்க. எது இருக்குதோ அதை ரிட்டர்ன் கொடுத்துடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுல் ஹதாயா, ஹதியாக்களை கபூல் செய்வார்கள், வயுஸீபு அலைஹா, அதுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடுவார்கள். என்ன இருக்குதோ கொடுத்துடுவாங்க. கொடுக்கணும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சுனிஅ இலைஹி மஅரூஃபுன், உங்களுக்கு ஏதாவது நலவுகள் செய்யப்பட்டால், அது சின்னதோ பெரிதோ, உடனே அவருக்கு நீங்க பதில் ஒன்று செஞ்சிடுங்க, பிரதி உபகாரம் ஒன்று செஞ்சிடுங்க. பிரதி உபகாரம் ஒன்று சேருது உங்கள்கிட்ட ஒன்றும் அன்றைக்கு இல்லைண்டால், கையில இல்லைண்டால், கொடுக்குற ஏற்பாடு ஒன்று உங்களோட கையில் அன்றைக்கு இல்லைண்டால் அவருக்கு நல்ல புகழுங்க. மாஷா அல்லாஹ், நீங்க தந்திருக்கிறீங்க, மனமாற உளமாற நல்ல வார்த்தையை கொண்டு அவரை புகழுங்கள். அவருக்கு நீங்க பிறகு உபகாரம் செய்யுங்க. அப்படி இல்லையா, ஆஹா குறைஞ்சது அவரை பார்த்து ஜஸாக்கல்லாஹு கைரா, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தருவானாக என்று சொல்லுங்க. அப்படி சொன்னால் ஃபக்கத் அப்லக ஃபி ஸனா, புகழ்றதில் ரொம்ப ஒரு உச்சியை உயர்வை அடைந்திருக்கிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அன்பானவர்களே, எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், ஆசான்கள், கல்வி கற்று தந்தவர்கள், தொழில் தந்தவர்கள், தொழிலுக்கு வழிகாட்டியவர்கள், உபகாரம் செய்தவர்கள், தோள் கொடுத்தவர்கள், கரம் கொடுத்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார்கள், குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சேர்த்துக் கொள்வோம், எங்களுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்வோம், நன்றியுள்ளவர்களாக இருப்போம். எங்களை என்ன ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அந்த ரிட்டர்னை திருப்பி கொடுப்போம். இல்லைனால் விசிட் பண்ணி அவர்களுக்கு துஆ செய்வோம், காதுக்கு கேட்கறதுக்கு துஆ செய்வோம். கஞ்சத்தனம் ஏன், கர்மித்தனம் ஏன்? தந்தவரை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களை நல்ல ஆயுசு போட்டு வாழ வைக்கட்டும், நீண்ட ஆயுளை தந்து அல்லாஹ் உங்களை நல்ல ஒரு மௌத்தை தரட்டும், உங்களோட மௌத்தை சீதவியாக ஆக்கி தரட்டும். துஆ செய்வதில் என்ன குறை இருக்கிறது? உள்ளத்தால மனசால வாய திறந்து ஒரு அழகான துஆ கேட்பதில் என்ன குறை இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே அப்படி துஆ கேட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும்படி சொல்லியும் இருக்கிறாங்க. அதனாலதான் தொழுகைக்கு பின்னால ஓதுற அந்த போர்டை பாருங்க, என்ன துஆ, நிறைய துஆ இருக்குது. அது ஒரு அழகான ஒரு துஆ இருக்குது. اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. மூணு வார்த்தை தான், ஆனா அற்புதமான வார்த்தைகள். யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்வாயா எனக்கு. اللهم أعني على ذكرك, உன்னை ஞாபகம் செய்யறதுக்கு, وشكرك, உனக்கு நான் நன்றி செலுத்துறதுக்கு, நன்றி உள்ளவனாக இருக்கிறதுக்கு, وحسن عبادتك, உன்னை நல்ல அமல் நல்ல கர்மங்கள் செய்யறதுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு இருக்கிறாங்க. அந்த துஆ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்ட கேட்போம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னி லக ذكارا ولك شكارا. நன்றி உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்னை மிக 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 நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக என்ன ஆக்கிவை. அதனால தான் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கே பொறுத்து கொள்ளல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கால் வீங்க வணங்குறாங்களே ஏன் வந்து கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ், உங்களோட முன்கூறிய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, இவ்வளவு சிரமம் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கால் வீங்க வீங்க ஏன் யார ரசூலல்லாஹ் நீங்க வணங்குறீங்க? என்ன சொன்னாங்க வார்த்தை? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்பதற்காக வேண்டிதான் நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கிறதுக்கு வணங்குறேன் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். மனைவி எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்குரிய வழிகாட்டுதலை வழங்குவோம். யாரெல்லாம் எங்களுக்கு உபகாரம் உலகத்தில் செய்திருக்கிறாங்களோ
அவர்களுக்கு நன்றியுடன் நடந்து கொள்வோம். பெற்றோருடைய விடயத்தில் துஆ செய்வோம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்போம், அவர்களுக்கு ஏதாவது நிலையான தர்மம் ஒன்றை நாம் செய்து வைப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நன்றியுள்ள அடியார்களாக ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், நம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். உன்னுடைய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு நம்ம அனைவருக்கும் நீ தௌஃபீக் செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களோட பெற்றோர்கள் நீ கபூல் செய்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு பூரண ஆஃபியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மேலானுடைய அருளை, உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய மக்ஃபிரத்தை, உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு வழிகாட்டினார்களோ, உதவி செய்தார்களோ, உபகாரம் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் நீ கபூல் செய்திரியா அல்லாஹ். அவர்கள் அனைவர்களுக்கும் நீ சிறந்த கூலிகளை கொடுத்திரியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் அவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். நம் அனைவர்களையும் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய சொந்தக்காரர்களாக யா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.